அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி ட்ரோன் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ட்ரோன் பண்ணுறதுன்ற வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த ட்ரோன் மேக்கிங் வீடியோ நான் போடுறேன். இதுலேயும் கம்ப்ளீட்டாக இருக்காது, ஏன்னா இது ஒரு 2 டே கம்ப்ளீட்டாக இந்த ட்ரோன் ஃபேப்ரிகேட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்குமே தவிர உங்களுக்கு இதை பார்த்து அப்படியே பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரோனோட சைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆள் கூட கம்பேர் பண்ணால் தான் தெரியும் இது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸாகாப்டர் ட்ரோன், அதாவது 6 மோட்டார் இருக்கிறதுனால இது எக்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் தான் நம்ம ஃபக்கீம். இவர் வந்து நம்ம ட்ரோன் ஷூட்டெலாம் நமக்கு பண்ணுறது இவர் தான். மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் நம்ம இதுக்கான பார்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு நாள் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ எல்லா பார்ட்ஸையும் நம்ம ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம லேபில் வச்சிட்டோம். லேபில் வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம். அந்த எக்ஸாகாப்டருக்கு பார்த்திங்கன்னா 6 ஆர்ம் வரும். எல்லாமே ஃபோல்டபுள் ஆர்ம்ஸ். 2 பார்ட்டாக இருக்கும். ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபரும், இன்னொரு பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியத்துலேயும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நக்கிள் ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஒரு போல்ட்டை நம்ம போட்டு டைட் பண்ணிட்டோம்னா அந்த நக்கிள் ஜாயிண்ட் நல்லா ஒர்க் ஆகும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோல்டபுள் ஆர்மாக இருந்தால் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான ட்ரோன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு கிட்டு தான். இது வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த நக்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், அதுக்காக தான். இதான் நக்கிள் ஜாயிண்ட். பார்த்திங்கன்னா நம்ம கால் முட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது மடங்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து நக்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கப்ளர் கொடுத்துருப்பாங்க. ரவுண்டாக இருக்கும் ஒரு கப்ளர். அந்த கப்ளர் வச்சு டைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இது வந்து ஃபோல்ட் ஆகாது, லாக் ஆயிரும். ஸோ ஃப்ளை அப்போ இந்த கப்ளர் போட்டு மாட்டியிருப்போம் நம்ம. அடுத்தது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இதில் தான் நம்ம வந்து பெஸ்டிசைடோ இல்லைனா ஃபர்டிலைசரையோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இதில் நிறையா நட்டு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னா இதில் நம்ம மாட்டிக்கலாம். அதுபோக இதில் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த பெஸ்டிசைட் ஃபர்டிலைசர் வந்து நம்மளுடைய பம்பில் போய் மாட்டி பம்பு வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா உள்ளேயும் சரி வெளியும் சரி நிறைய ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பேட்ரிக்கான ஒரு மவுண்ட் தான் அது. ஸோ அதில் தான் நம்ம பேட்ரி வைப்போம். அது போக நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க, மோட்டர் வித் ESC நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அதில் இருந்த ஐட்டம்ஸ். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கேனப்பி தான், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் நம்ம கேனப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் இப்போ ஓப்பன் பண்ணுறது தான் வந்து ரிமோட். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ சேஃப்டிக்கு நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே அடிச்சிக்கலாம். இப்போ என்னென்னா மோட்டர் தனியாக வந்துடும். இந்த மோட்டரை வந்து நம்ம ஆர்ம் கூட வந்து நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர். இது 16,000 mAh 6L பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். 2 6L பேட்டரியை தான் நம்ம அட்டாச் பண்ணி இதுக்கு நம்ம ஓட்டிகிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட் வரும். ஸோ 50 வோல்ட் இதுக்கு நம்ம கொடுத்தாகணும். இப்போ நார்மல் ரேசிங் ட்ரோன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் 24 வோல்ட் 16 வோல்ட் நம்ம கொடுப்போம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 50 வோல்ட். பேட்ரி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 6L பேட்ரி 16,000 mAh யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் அந்த கேனப்பி. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஃப்ளைட் கண்ட்ரோலர், பவர் மாடியூல், அப்புறம் பம்புக்கான மாடியூல் எல்லாமே அதில் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 180 kV ஹாபி விங்கோட மோட்ரு இது. ஸோ 180 kV அப்படிங்கன்னா உங்களுக்கு RPM ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு லோடு வந்து நல்லா லிஃப்ட் பண்ணும். ஸோ கேவி கம்மியாக இருந்தால் லோடு லிஃப்ட் பண்ணும், கேவி ஜாஸ்தியாக இருந்தால் ஸ்பீடாக போகும். அப்போ இந்த ட்ரோன் வந்து ஸ்லோவாக போகும், ஆனால் வந்து உங்களுக்கு லோடு வந்து லிஃப்ட் பண்ணும். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற மாடியூல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்புக்கான மாடியூல். இதில் வந்து ஒரு ஃப்ளோ சென்சார் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பம்புக்கான கனெக்ஷனும் இந்த மாடியூலில் தான் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ப்ரேயரில் வந்து திடீர்னு ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ தீர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக, அதாவது அங்கேயே லாய்ட்டரில் நிற்கும், நம்ம திரும்பியும் அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ளோ சென்சார் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த மாடியூல். இப்போ நம்ம ஆமெல்லாம் எடுத்து கேனப்பியில் கனெக்ட் பண்ணிட்டோம். கேனப்பியில் வந்து எல்லா இடத்துலையும் போல்ட் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் போல்ட் ஸ்க்ரூஸ் போட்டு நம்ம டைப் பண்ணிட்டோம். லேண்டிங் கியர் கீழே அட்டாச் பண்ணிட்டோம். இந்த லேண்டிங் கியரில் தான் வந்து நம்ம டேங்க் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆபி விங்கோட மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 180 kV. இப்போ ஃபோல்ட் ஆகிருக்கு. ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கும், அதனால் ஃபோல்டு பண்ணிட்டோம்.
டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம்ஸ்லாம் நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக ஸ்க்ரூ போட்டு முடிக்காச்சு. கீழே வந்து 10 லிட்டர் டேங்கையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அது வந்து லேண்டிங் கியரில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லேண்டிங் கியர் வந்து ஃபோல்டபிள் கிடையாது, ஃபிக்ஸ்டு லேண்டிங் கியர் தான் இது. இது பேட்ரி வந்து இந்த பிளேஸில் தான் நம்ம மவுண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ டாப்பில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர் K3A இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு அக்ரி ட்ரோனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர். இதுதான் X6 மோட்டார், ஆர்பிவிங்க வருது 180 kV. ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். மற்ற கொஞ்சம் ஆஃப் செட்டாக ப்ளேஸ் பண்ணால் அதுக்கு தெரியாது, அப்போ கரெக்டாக பறக்காது. ஸோ இந்த மொத்த செட்டப்போடைய சென்டரில் தான் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதுவும் டைரக்ஷன் ஃபார்வர்டு பார்த்து கரெக்டாக வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் இடம் இருக்கும். அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பவர் மாடியூல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா நம்ம 50 வோல்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது எதுக்கெலாம் 24 வோல்ட் வேணும், எதுக்கு 12 வோல்ட் வேணுன்றதை பிரித்து கொடுக்குறது அந்த பவர் மாடியூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பம்புக்கான மாடியூலை நம்ம ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த டேங்க்கு கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா பம்பு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃப்ளோ சென்சாரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ரிசீவரை வந்து அந்த கேனபிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஆண்டனா மட்டும் 2 சைடு தெரிகிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனியாக ஹோல்ஸ் வந்து நம்ம தான் வந்து அந்த கேனப்பியில் போடணும். போட்டு நீங்கள் இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணலாம். இது 5 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா 6 ஆர்மில் 4 ஆர்மில் வந்து இந்த நாசிலை நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ இந்த நாசில் வந்து பம்பு கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம எப்போ ட்ரோன் ஆன் பண்ணணுமோ அது கூட நம்ம பம்பை வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான செட்டப் தான் இது. ஸோ இந்த நாசில் வந்து எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மீட்டரை கவர் பண்ணணும். ஒரு ஏக்கர் நம்மளால் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளால் ஒரு ஏக்கரை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட முடியும். ஜிபிஎஸ் 2 ஜிபிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம மவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இதை கேலிப்ரேட் பண்ணி கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி என்னென்ன செட்டிங் வேணுமோ எல்லா செட்டிங்கையும் நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிரவுண்டில் கொண்டு போய் வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணுறதுனால சின்ன ஏரியாவாக இருந்தால் பத்தாது, கிரவுண்ட்னா ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பசங்க கிரவுண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர்லாம் வந்து மாட்டணும். ப்ரொப்பலர் வந்து டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு 2 டைரக்ஷன் இருக்குது. 6 மோட்டர் அப்படிங்கிறதுனால 3 மோட்டர் கிளாக் வைஸ், 3 மோட்டர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இந்த எக்ஸாகாப்டருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மோட்டர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இது கிராஷ் ஆகாது. ஏன்னா மீதி இருக்கிற 5 மோட்டரை வச்சே இது பேலன்ஸ் ஆகி ஃப்ளை பண்ணி ஓரளவுக்கு நம்ம லேண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இதோடைய ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்டேபிளாகவும் இருக்கும். அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இதில். இப்போ ரிமோட் சைடுக்கு வருவோம். ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிடியூட் ஹோல்டு, அதாவது காற்றடிச்சா நகரும், பட் ஆனால் ஹைட் வந்து மாறாது. செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லாய்டர் ஆர் ஜிபிஎஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து ஏபிபின்னு ஒரு மோடு இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிரேக் பாயிண்ட் இருக்குது, ரிட்டன் டு ஹோம் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு மோடு பார்த்திங்கன்னா மேனுவல் மோடு இருக்குது, கம்பைன் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. இந்த பிரேக் பாயிண்ட் மோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பெஸ்டிசைடோ ஃபெர்டிலைசரோ தீர்ந்துருச்சுன்னா பிரேக் பாயிண்ட் போட்டிருந்தோன்னா அங்கேயே நின்றுக்கும். நம்ம திரும்பியும் நம்ம ட்ரோனை கிட்ட வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் அட்டானமஸ் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல ஃபெர்டிலைசர் நின்றுச்சோ அங்கேருந்து கண்டினியூ ஆகும். இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த அக்ரி ட்ரோனை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து பிரேக் பாயிண்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ இனிஷியலாக டெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் த்ராட்டில் மட்டும் கொடுத்துட்டு விட்டு பார்க்கணும், எல்லா மோட்டரும் ஒழுங்காக ரொட்டேட் ஆகுதா, ஈவனாக ரொட்டேட் ஆகுதா, ஈவனாக ஆஃப் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரண்ட் பேக்கு லெஃப்ட் ரைட்டு கொடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா பிச் ரோல் இதெல்லாம் கரெக்டாக நம்ம ரிமோட் கூட அசைன் பண்ணியிருக்கோமா, மாற்றி ஏதாவது கொடுத்துருந்தோம்னா டைரக்ஷன் மாறிடும், நமக்கு ஓட்டுறது கன்ஃபியூஸ் ஆகிடும், அப்புறம் கிராஷ் ஆகிடும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லைட் எரியும் இந்த ட்ரோனுக்கு பின்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓகே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ரெட் கலரில் ஏதாவது சிக்னல் காட்டுச்சுன்னா நீங்கள் உடனே செக் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஈவன் மோட்டர் வந்து வைப்ரேட் ஆச்சுனாலோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஏதாவது ஜிபிஎஸ் லாக் ஆகலை, இல்லை காம்பஸ் ஒழுங்காக கேலிப்ரேட் ஆகலை, இல்லை வேறு என்ன நடந்திருந்தாலும் அந்த ரெட் கலர் லைட் வந்துச்சுன்னா நம்ம உடனே வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ப்ளூடூத்தில் தான். ஸோ ஏதாவது ஒரு எரர் வந்தாலும் நம்ம வந்து அந்த ஃபோன்லேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஆல்டிடியூட் ஹோல்டு தான் நிற்கிது, ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கிது. காற்று லைட்டாக அடிச்சுட்டு இருந்தாலுமே நல்ல ஸ்டேபிளாக நின்றுட்டுருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு அண்ட் தென் சர்க்கியூட் ஒன்று போட்டு பார்ப்போம். இந்த சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ட்ரோன் வந்து கம்பைண்டாக எல்லா கண்ட்ரோல் கொடுக்குறப்போ ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணணும். இண்டிவிஜுவலாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது தான் இந்த சர்க்யூட் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிச் பார்த்தாச்சு, ரோல் பார்த்தாச்சு, பார்த்தாச்சு. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கம்பைண்டாக எல்லா ஸ்டிக்கையும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணி இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த செக்கிங் தான். பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து இப்போ சர்க்யூட் போடுது. சர்க்யூட்னால் ஒரு சர்க்கிள், கம்ப்ளீட் சர்க்கிள் போடுது. இந்த சர்க்கிள் போடுறப்ப எல்லா ஸ்டிக்கும் அதில் ஒர்க் ஆகும். அப்படின்னா எல்லா கண்ட்ரோலும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ட்ரோன் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னத்தை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பை டெஸ்ட் பண்ணணும். ஸோ பம்புக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்டிலைசர் இல்லைனா பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக வாட்டர் இருக்குது இல்லைங்களா, வாட்டரை ஊற்றி பம்பு ஒர்க் ஆகுதா, ஆன் பண்ணால் பம்ப் ஆன் ஆகி கரெக்டாக ஈவனாக 4 நாசில் வழியாக வருதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணோம். அதுதான் நம்மளோட அடுத்த டெஸ்டிங் பாயிண்ட். இதில் வந்து ரிட்டன் டு ஹோம் ஆப்ஷன் இருக்குது. ரிட்டன் டு ஹோம் கொடுத்தீங்கன்னா ஆட்டானமஸாக வந்து தானாகவே ஒரு இடத்துல லேண்ட் ஆகிடும். ஆனால் மேனுவல் லேண்டிங் தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நாங்கள் மேனுவலில் தான் லேண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 10 லிட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். ஸோ மேலே ஒரு ஃபில்டர் இருக்கும், பம்புக்கிட்ட ஒரு ஃபில்டர் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இல்லைன்னா என்ன ஆகும்னா பம்பு சீக்கிரமாக வீணாக போயிடும். அதுக்காக தான் இந்த ஃபில்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வெறுமனே கீழே வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். 4 நாசிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரே ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளை ஆகிற கண்டிஷனில் இந்த நாசில் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு லாய்டர் மோட் போட்டுட்டு பம்பை வந்து மேனுவலாக நம்ம ஆன் பண்ணி இப்போ மேனுவலாக ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு ஈவனாக இப்போ இந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கு. ஸோ காற்று ஒரு பக்கம் அடிக்கிறதுனால ஒரு சைடாக போயிட்டுருக்கே தவிர பட் நல்லா உங்களுக்கு வந்து ஈவனான ஒரு ஃப்ளோ இருக்குது, நல்ல ப்ரெஷரைஸ்டான ஃப்ளோ இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட க்ராப்புக்கு மேலே ஒரு 1.5 மீட்டர் நம்ம வச்சிட்டோன்னா 4 மீட்டர் அளவுக்கு நம்மளால் கவர் பண்ண முடியும் இந்த ஃபர்டிலைசர். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான ஃபெர்டிலைசரே போதும், நிறைய வேஸ்ட்டு ஆகாது. கம்மியான ஃபெர்டிலைசர் இப்போ பாதி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியே நம்ம மொத்த ஏக்கரையும் அடிச்சிட முடியும், ஸ்பீடாக அடிச்சிட முடியும். ஸோ ஆள் தேவையில்லை இதுக்கு, நம்ம டைரெக்டாக ட்ரோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கிற ஆடட் அட்வான்டேஜஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த அக்ரி ட்ரோனை பற்றியான ஒரு மேக்கிங் வீடியோ. என்னால் இவ்வளோ தான் மேக்கிங் வீடியோ போட முடிஞ்சுது. ரொம்ப மைன்யூட்டாக போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும் போல இருக்குது. ஸோ அதனால் நான் அது போடலை. ஸோ போட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இறக்கிட்டதுக்கப்புறம் இந்த எல்லாம் ஃபோல்டபுள் ஆகும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் மடக்கி அவங்க ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்சில் வந்து இந்த ப்ரொப்பலரை நம்ம வந்து ப்ரொப்பலர் கார்டு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ப்ரொப்பலரை வந்து அதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடாமல் இருக்கும். இந்த பையன் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க, இதுதான் ப்ரொப்பலர் மவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து அக்ரி ட்ரோன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அக்ரி ட்ரோன் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி உங்கள் ஃபீல்டில் வந்து அக்ரி ட்ரோன் யூஸ் பண்ணி இப்போ ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சிக்கிட்டா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 to 800 சார்ஜ் பண்ணுறோம். டிரான்ஸ்போர்ட் தனியாக சார்ஜ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் 5 ஏக்கராவது இருக்கணும். ஸோ 5 ஏக்கரா இருந்தால் தான் நான் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு போனால் அது நல்லாயிருக்கும். 5 ஏக்கரா கீழே இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேமரா செட் பண்ணி பாக்கு மரத்துக்கு அப்புறம் தென்னை மரத்துக்குலாம் அடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான். ஏன்னா தென்னை மரத்துக்குலாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேனுவலாக. ஸோ இந்த மெத்தட் தான் நல்லாயிருக்கும். நாங்கள் முடிச்சுட்டு ஈவினிங் வர்றப்போ 2வது நாள் பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பசங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் மழையில் நினைக்கக்கூடாதுன்னு கொடை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் இந்த ட்ரோன் வந்து ஓரளவுக்கு தண்ணியெலாம் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ட்ரோன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.